ஒரே ஒரு ஷார்ட்ஸில் உங்களோட பிரியாணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி. 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பாவை போட்டு அட்டகாசமாக செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காம அழகாக செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணியை உலையில் வச்சுருங்க. உலையை பற்ற வச்சுருங்க. சிம்மில் இருக்கட்டுங்க. 6 லிட்டர் தண்ணி கொள்கிற மாதிரி பாத்திரமா எடுத்துங்க. அதுதான் பிரியாணி ஃபினிஷிங் அழகாக வரும். 1 கிலோவுக்கு 300 ml கடலை எண்ணெய் இப்போ ஆட் பண்ணிடுறோம். லேசாக சூடானது 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1.5 கிராம் கிராம்பு ஆட் பண்ணி ஒரு பொரிஞ்ச உடனே 150 கிராம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டை போட்டு பொன்னிறமாக வதக்குறோங்க. 100 கிராம் தோல் உரிச்சு அரைச்ச இஞ்சியும் பொன்னிறமாக வதக்குறோம். இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குங்க. நல்ல வாசம் கமகமன்னு வரும். 250 தக்காளி, 250 வெங்காயம், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குனா இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணுங்கள். நல்லா இளங்கறி கொழுப்பான கறியாக இருக்குது. அதை ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு 1 கிலோவுக்கு 25 கிராம் போடுங்க. 10 கிராம் தனி மிளகாத்தூளும் போடுங்க. பெரட்டுங்க. இப்போ தண்ணி அளவு பாருங்கள். 1 கப் அரிசி எடுத்தோம்ல, அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே மூடியை போட்டுருங்க. இது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ தான் நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோங்க. அரிசியை ஊற வச்சுருவோம். 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா சிம்மில் இருக்கிறதுனால இது அடி பிடிக்காது. கறியும் அப்படியே பஞ்சாக வெந்துருங்க. இது வெந்துருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி என்ன பண்ணுங்கன்னா, 100 கிராம் தயிரை இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தோசைக்கல் இது மேலே வச்சுட்டு அது மேலே மசாலா வச்சுட்டோம். சூடாகி கொதிச்ச உடனே 100 கிராம் தயிரை மிக்சியில் அடித்து ஆட் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் லெமன் ஒன்று இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசி வடிக்கவே போகிறோங்க. 50 கிராம் கல்லுப்பை அந்த உலையில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி அரிசியை அதில் கொட்டி விடுங்க. இப்போ உலையிலையும் உப்பு செக் பண்ணிங்க, பிரியாணி மசாலாலையும் செக் பண்ணுங்கள். ரெண்டுத்துலையுமே லேசாக கறிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அரை வேக்காடு, அதாவது மேலே சாதமும் உள்ள அரிசியாக இருக்கிற பக்குவத்துக்கு வடிச்சிட்டு நல்லா கொதிக்கிற மசாலாவில் இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 1க்கு 1/2 தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம தண்ணியாக ஆட் பண்ண வேணாம். மூடியை போட்டு மேலே கொட்டாங்குச்சியை கொளுத்தி விட்டு 20 நிமிஷம் கேஸை சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் டோட்டலாக 30 நிமிஷத்தில் அட்டகாசமான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இந்த மட்டன் வடி பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இந்த மட்டன் வடி பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட இந்த பிரியாணி சூப்பராக நல்லாயிருக்கும். சூடான மட்டன் பிரியாணியோட சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்குங்க.